இன்றைக்கி நம்ம எப்படி வந்து சிஎன்சியில் வந்து அந்த பலவையை வந்து செட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பலவை வந்து எந்த பலவை வேணுமோ அந்த டிசைன் ரெடி பண்ண பலவை வந்து வச்சுட்டு இந்த சைடில் வந்து ஒரு கோடு போட்டிருப்போம் ஸ்டார்டிங்கில். அந்த கோட்டில் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இங்கேயும் கரெக்டாக அந்த கோட்டில் இருக்கிற மாதிரி அந்த பலவை இது வந்து கோட்டில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு 4 சைடும் கிளாம்ப்பு பலவனிக்கிட்டு வந்தால் அதுமாதிரி 6 கிளாம்ப் போட்டு டைட் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு சைடு வந்து இந்த இது மிஷினில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஆரிஜின் வச்சுக்கணும். கார்னர் ஆரிஜின்னா ஃபஸ்ட்டு ஒன்றத்தை வந்து ஆரிஜின் வச்சுட்டு அடுத்தது வந்து ஒன்றொன்றை வந்து நம்ம ஆரிஜின் வந்து இந்த பழைய ஷேக் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணி ஆரிஜின் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே டைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆரிஜின் கரெக்டாக வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இது அதை ஒன்று மட்டும் டைட் பண்ணிவிட்டு இது அதுக்கப்புறமேட்டா வந்து நம்ம லைட்டாக ஃப்ரண்ட் பேக் மூவ் பண்ணி இது கரெக்டாக ஆரிஜினுக்கு வச்சுக்கணும். லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டோன்னா வச்சுட்டு அதேமாதிரி வந்து இந்த இடமும் கரெக்டாக வர மாதிரி இதை நோத்திக்கணும். கரெக்டாக அது மாதிரி ஆரிஜின் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா கிளாம்ப் டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரிஜின் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது கிளாம்ப் ஃபுல்லாக டைட் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆரிஜினில் கரெக்டாக வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஒரு ஜாயிண்ட் அந்த பிட்டோடைய 6 mm அந்த கார்னரில் வந்து 3 mm வந்து லெஃப்ட் சைடும் 3 mm வந்து அந்த பலவையில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதேமாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா 3 mm வெளியிலையும் 3 mm பலவையிலையும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ரெண்டுத்தையுமே வந்து கரெக்டாக ஆர்ஜினில் வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா ஜாய்ஸ்டிக்கில் வந்து இங்கே x=0 ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டிங்கன்னா கிளியர் XY கோஆர்டினேட்ஸ்னு வரும். அது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா x=0, அது 1x=0 வந்துடும், 1y=0 வந்துடும். அது அப்புறம் ஷிஃப்ட் பட்டன் இருக்குல்ல, அதை அழுத்திக்கிட்டு இந்த ஈக்குவல் பட்டன் இருக்கு பாருங்கள், எடுத்து சேர்த்து அழுத்துனீங்கன்னா ஷிஃப்ட் பட்டனு XY=0 இருக்கு பார்த்தீங்களா, இதை அழுத்தணும். அதை அழுத்துனீங்கன்னா கிளியர் Z கோஆர்டினேட்னு வரும். அதுக்கு வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து XYZ மூணுமே வந்து 0 ஆகிடும். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இது 0 பண்ணிட்டீங்க. இப்போ வந்து பலவை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா, பலவை கரெக்டாக நேராக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா ஷிஃப்ட்டை எழுத்துனீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டெப்புன்னு மாறும். ஸ்டெப்புன்னு மாறிச்சுன்னா அது 0.2 0.3 mm நவரும். இதே வந்து JOGன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக நவரும். அதுமாதிரி இங்கே ஸ்லோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த சிம்பிள் வேவ் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள், அதாவது 0ல் இதை அழுத்துனீங்கன்னா ஹையாக மாறும். ஹோம் கொடுத்துருந்தீங்கன்னா இது வந்து ஸ்பீடாக மூவ் ஆகும். இதை பாருங்கள், மூவ் ஆகுதா, அதுதான். கரெக்டாக 0ல் வச்சுட்டு ஷிஃப்ட் எடுத்துட்டோன்னா ஸ்லோன்னு வரும். இன்னொரு தெரியும் பாருங்கள், ஷிஃப்ட் எடுத்துட்டா 0.22 நவுதா. ஓகே, இது வந்து ஆஃப் சுவிட்சு, உன்னுடைய ஸ்பிண்டில் சுற்றுற சுவிட்சு, சாரி மூமெண்ட் சுவிட்ச் போகிறது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட்டு ரெண்டுத்தையும் இது ஆனில். இது அதேமாதிரி இது வந்து ஸ்பீடாக ஸ்பிண்டில் சுற்றுறது பார்த்தீங்களா, அதோடைய கண்ட்ரோல். இது ரெண்டும் இது வந்து மூமெண்ட்டுக்கு ஸ்பிண்டில் 1க்கும் ஸ்பிண்டில் 2க்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து 0 பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஷிஃப்ட் எடுத்துட்டால் ஸ்லோவில் இருக்கும். அடுத்தது ஹையாக மாற்றிட்டு இது மாதிரி தூக்கணும்னா தூக்கம். அதுக்கிட்ட அப்படியே பின்னாடி போகணும் லாஸ்ட்டுக்கு. ரைட்டு, இந்த இடத்துல வந்து அதே மாதிரி இங்கே 0 வைக்கணும். Z மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை எழுத்துனீங்கன்னா கீழே வரும். அது ஸ்லோ பண்ணிக்கலாம், ஏன்னா அப்புறம் பிட்டு பலவையில் இடிச்சிடும். அதில் வந்து ஒரு ஸ்லோ பண்ணி ஒரு 2 mm வச்சுக்கலாம், 1 mm வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அங்கே போய் பார்க்கணும் இது கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இது வந்து கரெக்டாக இல்லை. ஒரு பார்த்திங்கன்னா பிட்டு வந்து உள்ளே இருக்குது, உள்ளே இறங்கியிருக்கு பிட்டு. அதாவது இந்த சைடு இருக்குது, இது வந்து இப்படி இந்த சைடு போகணும். அதே மாதிரியே
இதையும் செக் பண்ணணும். இதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த சைடு போகணும். அப்போ மேலே வேறு தூக்கிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். கீழே இறக்கிட்டு ஒரு கட்டையில் ஒரு சுற்றி இருந்துச்சுன்னா அதை வச்சு லைட்டாக இப்போ அந்த கிளாம்பை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு பழைய மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணி அந்த கரெக்டாக அந்த பிட்டு வந்து 2 பழையக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 2 பழவையும் அதே மாதிரியே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். அப்போ வந்து பழம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த கார்னரும் அந்த கார்னரும் ஒரே லைனில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதேமாதிரி இந்த கார்னரும் அந்த கார்னரும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணோம், எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த ஃபாஸ்ட் பட்டன் கொடுத்து மேலே வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் சென்டராக சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு சென்டர் பட்டன் வந்துட்டு ஒரு 0 இதில் வந்து இசட் வந்து 0 வர வரைக்கும் கீழே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிட்ட தண்ணி ஸ்லோ பண்ணி 0 இருக்கா 0 கிட்ட வச்சுட்டு அதில் போய் செக் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து பழவில் கீழே வந்து உராயுதா அப்படின்ட்டு. இதில் கரெக்டாக உராயுது. அதுமாரி இதுலேயும் கரெக்டாக உராயுதான்னு பார்க்கணும். பார்த்தா இதில் வந்து உராயில, இதில் வந்து மேலே இருக்குது ஒரு ஊழியமாக மேலே இருக்குது. அதனால் ஒன்றை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஷிஃப்ட் எழுதிங்கன்னா ஜாய்ஸ்டிக்காக மாறிடும். ஜாய்ஸ்டிக்லேருந்து ஸ்டெப்பாக மாறிடும். அதுக்கப்புறமேட்டா இசட் மைனஸை ஒரு 1 mm இல்லை ஒரு 1.5 mm கிட்ட வச்சுட்டு அதை போய் பார்க்கணும். கரெக்டாக கீழே இருக்கா இல்லை கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. திரும்பவும் கொஞ்சம் இறக்குங்க. ஒரு 2.5 வச்சுட்டு இப்போ பார்க்கணும். இப்போ வந்து கரெக்டாக வந்து தேயுது. ஓகே தான் கரெக்டான இசட் லெவல். இப்போ தான் இசட்டை 0 பண்ணிடணும். ஷிஃப்ட் அழுத்தி XY = 0 இருக்குல்ல, அழுத்திங்கன்னா கிளியர் இசட் கோஆர்டினேட்ஸ்னு வரும். ஓகே கொடுத்துட்டா 0 ஆகிடும். அதுக்கப்புறமேட்டா இதை ஆன் பண்ணிவிட்டு எஸ்கேப் பட்டன் கொடுத்து ஷிஃப்ட்டு இது பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்லேருந்து ஜாய்ஸ்டிக் மோட் வந்துடுங்க. ஜாய்ஸ்டிக் மோட் வந்துட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு ஸ்பீடு கொடுத்து அதுக்கப்புறமேட்டா ஹோம், அதாவது நம்ம ஆர்ஜின் பாயிண்ட் வச்சோம்ல 0 பண்ணுமே, அது கொண்டு வரத்துக்கு ஷிஃப்ட் பட்டனையும் இந்த பவர் பட்டன் இருக்குங்க 5 அதையும் சேர்த்து அழுத்தணும்னா மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம 0ல் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து நின்றோம். ஒரு 10 mm மேலே தூக்கி தான் நிற்கும் எப்பயுமே. அது ப்ரோக்ராம்லேயே வந்து நம்ம டிசைன் ரெடி பண்ணும்போதே 10 mm அது மேலே தூக்கி நிற்கிற மாதிரி ரெடி பண்ணிவிடுவோம். சரிங்களா? இப்போ ஓகே. இப்போ வந்து நம்ம கரெக்டாக பழைய வச்சு அதில் எப்படி ஆர்டின் செட் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து அதில் எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் வந்து ப்ரோக்ராம் எத்தனை பென்ட்ரைவ் வந்து மிஷினில் சொருவிட்டு டூல் பார்த்து இதில் லோட் பண்ணணும். எஸ்கேப் பட்டனை கொடுத்துட்டு இதான் மெனுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே லோக்கல்னு காட்டும். ரெண்டாவது யூஎஸ்பின்னு காட்டும். யூஎஸ்பி செலக்ட் பண்ணிக்கிட்டு 2D 3D நான் சேவ் பண்ண அந்த பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த பேர் வந்து நான் வந்து 2D ஓட்டுறது வந்து 2Dனும் 3D மாடல் ஓட்டுறது வந்து 3Dனும் சேவ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நம்ம 2D மாடல் இருக்கிறத 2Dன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டன் அழுத்தணும். சரிங்களா? இங்கே டிக் மார்க் விடும். ஓகே எடுத்துட்டிங்கன்னா டிக் மார்க் விடாது. திரும்ப ஓகே பட்டன் அழுத்திட்டிங்கன்னா டிக் மார்க் விடும். அதை வந்து லோடுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிக் மார்க் ஊந்ததுக்கு அப்புறமேட்டா இங்கே போட்டிருக்கு பாருங்கள் 1 லோடுன்ட்டு 1 கொடுத்தீங்கன்னா லோட் ஆகிடும். இப்போ வந்து ப்ளே பட்டனை அழுத்தினீங்கன்னா ஸ்பீட் அதிகமாக வரும். நீங்கள் 7S பார்த்தீங்களா, கரெக்டாக 2D ஓடுதா அப்படின்னு பார்க்கணும். கொஞ்சம் தப்பாக ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்னா பாஸ் பட்டன் அழுத்திக்கணும். ஏன் தப்பாக ஓடுற மாதிரி இருக்குதுன்னா இந்த இடத்துல வந்து ஆழம் அதிகமாக எழுதுது பாருங்கள், இது அதிகமாக எழுதுது. இதில் வந்து கரெக்டாக இருக்குது, இந்த இடம் வந்து கொஞ்சம் ஆழமாக எழுதுது. அதனால் கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு
ஷிஃப்ட்டையும் பாஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அழுத்தணும்னு வச்சுக்கோங்க. ஷிஃப்ட்டும் பாஸ் பட்டன் சரிங்களா, ரெண்டுத்தையும் அழுத்திட்டு திரும்ப இங்கே 0.01 இருக்கா, அதை வந்து 1 வர வரைக்கும் அழுத்தணும். திரும்பவும் அதே மாதிரி அழுத்தணும். 1.1 mm அழுத்திட்டு தூக்குனிங்கன்னா ஒரு 1 mm மேலே தூக்கும் சரிங்களா. திரும்ப ஒரு 2 mm மேலே தூக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் எக்ஸி வந்து ஒரு mm கீழே தள்ளிப்போம், ஒய் வந்து ஒரு mm சைடு தள்ளிப்போம். தள்ளிக்கிட்டு இப்போ ப்ளே கொடுத்தீங்கன்னா திரும்ப ரன் ஆகும் மிஷினு. ரொம்ப மேலே இருக்க மாதிரி இருந்தால் இதை வந்து ஒரு எழுதிக்கலாம். இந்த சைடு மட்டும் ஒரு 2 mm எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணணும். இந்த சைடு ஒரு 2 mm அதிகமாக இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து 15 இருக்கா, இந்த சைடு பார்த்தா இதுலேயும் 15 தான் இருக்குது. சரி ஓகே, இந்த சைடு 15 இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா 12 தான் இருக்குது. அதனால் இதை மட்டும் 2 mm இப்படி தள்ளிக்கலாம். ஒரு 1 mm மட்டும் தள்ள கூட ஓகே. ஒன்றா ஆஃப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு பாஸ், சாரி இது ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு சரிங்களா. அதனால் ஷிஃப்ட் பட்டன் மட்டும் அழுத்திட்டு இதை வந்து எக்ஸை மட்டும் அந்த ஸ்பிண்டில், அதனால் இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம மூவ் பண்ணணும். ஸ்பிண்டில் 2 வந்து எப்பயுமே வந்து ஸ்பிண்டில் 1 மிரர். அதனால் நீங்கள் எக்ஸு ப்ளஸ் அழுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒய் ஸ்பிண்டில் 2க்கு வந்து எக்ஸ் மைனஸ் தான் அழுத்தணும். நான் வந்து இந்த சைடு எக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு போகணும். அப்போ வந்து எக்ஸ் மைனஸ் வந்து ஒரு 1 mm அழுத்திக்கிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு திரும்ப ஆன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம நார்மல் ப்ரோக்ராம் 3D ப்ரோக்ராமாக ஓட்டிடலாம். ஏன்னா 2D வந்து கரெக்டாக இருக்குது சரிங்களா. அதனால் ஸ்டெப்லேருந்து எடுத்துகிட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு திரும்ப ப்ரோக்ராம்குள்ளே போகணும். அந்த மெனு பட்டன் இருக்குல்ல, மெனு கொடுத்து யூஎஸ்பிக்குள்ளே போயிட்டு 3Dயை செலக்ட் பண்ணி ஓகே டிக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா லோடை அழுத்திட்டு அதுக்கப்புறமேட்டா ப்ளே. சவுண்ட் அதிகமாக வர மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டும் இந்த மைனஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா 1, அதை அழுத்துனீங்கன்னா 7 மாறிடும்.
பார்த்திங்கன்னா பிட்டு உடஞ்சிடுச்சு. இப்போ வந்து பிட்டு மாற்றுறது எப்படின்றத அப்படி சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க, ஸ்பேனர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 27 நம்பர் ஸ்பேனர் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை எடுத்து இந்த இடத்துல கேப் இருக்கும், இங்கே இது இருக்கும் பார்த்தீங்களா கேப்பு. இந்த கேப்பில் வச்சு ரைட் சைடு நல்லா மேலே தூக்கிட்டு, ஸ்பின்னில் நல்லா மேலே தூக்கி இந்த அளவுக்கு தூக்கிட்டு இந்த இது ஸ்பின்னில் இங்கே உட்கார மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த இது கொடுத்துருப்பாங்க ஹேண்டில். இதை வந்து கரெக்டாக இந்த நாபில் உட்கார்ற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு ரைட் சைடு சரிங்களா, ஞாபகம் வந்து மார்க்கரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஞாபகம் இருக்கும் அடிக்கடி. இப்படி வச்சு ரைட் சைடு இப்படி இழுத்தோன்னா லூஸ் ஆகிடும். லூஸ் ஆனதுக்கப்புறமேட்டா கேட்டிங்கன்னா கீழே ஒன்று உடஞ்சது. அதுக்கப்புறமேட்டா வேறு பிட்டை வந்து இதுக்குள்ளே போட்டு டைட் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து தூக்கி இந்த சைடு வச்சுருவோம். வச்சுட்டு கிராஸ் மரம் ஏறுற போது பார்த்து ஏற்றணும். கொஞ்சம் லைட்டாக ஹிட் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே விடும்போது நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற 6mm பிட்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கேப் தெரியும் பாருங்கள். இங்கே தான் இங்கே அந்த ஸ்டார்ட் ஆகும் ஃப்ளோட்டிங். ஓகே, கரெக்டாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, அந்த ஃப்ளூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இந்த பிட்டு பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் ஹேண்ட் டைட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதேமாதிரி நாபை இதில் வச்சு ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. பிட்டு உடையாது. ரொம்ப டைட் வச்சா இது ரேட்டு போயிடும். ரொம்ப டைட் ஒரு ஹேண்ட் டைட்டு, அவ்வளோதான். முடிஞ்சதா? முடிஞ்சிடுச்சு. இப்போ திரும்ப என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து பிட்டு உடஞ்சதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் கொடுத்து தான் பாஸ் கொடுத்து தான் ஆஃப் பண்ணியிருப்போம். ஷிஃப்ட் அழுத்தி இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கரெக்டாக பேஸில் வச்சுருங்க. கரெக்டாக பேஸில் வச்சா அவங்க கூட கேப் இருக்குது, ஒரு பேப்பர் கேப் தான் இருக்கணும். இந்த அளவுக்கு மூவ் பண்ணி கீழே இறக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஷிஃப்ட் அழுத்தி x=0 அழுத்தி இசட்டை மட்டும் அதை 0 பண்ணிக்கோங்க. 0 பண்ணிவிட்டு அடுத்தது ஹைட்டு மேலே தூக்கணும். மேலே தூக்கி 10 வச்சோமா, 10 வச்சு திரும்ப 0 பண்ணிக்கோங்க. 0 பண்ணிவிட்டு ஷிஃப்ட் எடுத்து F5 அழுத்தி ஆர்ஜின் எடுத்துன்னு வச்சுருங்க. ஆர்ஜினுக்கு வந்துடும். அதுக்கப்புறமேட்டா ஷிஃப்ட்டு மற்றது இது வந்து ப்ரோக்ராம் வந்து எங்கே முடிஞ்சது நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஷிஃப்ட்டு ப்ளே கொடுத்தீங்கன்னா ஓகே டு ஸ்டார்ட் பிரேக் பாயிண்ட்னு வரும். அதுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து ஓடும். பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பிட்டு உடஞ்சதுனால கொஞ்சம் தள்ளி ஓடுது. அதனால் இந்த இடத்துல இந்த மாதிரி அசிங்கமாக வருது. இது எப்படி சரி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு ப்ரோக்ராம் இருக்குல்ல, ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு இது வந்து ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். கீழே எடுத்திங்கன்னா 3ஆவதாக அதை கொடுத்து ஓகே கொடுத்து அதில் வந்து செலக்ட் லைன் நம்பர் இருக்கா, அதுக்குள்ளே போனீங்கன்னா லைன் நம்பர் வந்து லோட் ஆகி காட்டும். இப்போ வந்து 54,000 இருக்கா. இப்போ வந்து ஒரு 1000 குறைச்சிக்கலாம், 53,000 வச்சுப்போம்.
53 போட்டு 1 2 3 1000 கொடுத்து ஓகே கொடுத்து எக்ஸிக்யூட். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். திரும்ப எஸ்கேப் கொடுத்து ஆப்ரேஷன்ஸில் போயிட்டு செலக்ட் நம்பரில் போயிட்டு 53 கொடுத்தோமா, ஒரு 52 கொடுத்துப்போம். 52,000 கொடுத்து ஓகே கொடுத்து எக்ஸிக்யூட்.